Good morning, praise Lord. Welcome to this video. ஸோ இன்னொரு வீடியோவில் தூக்க நிலைமை அல்லது ஸ்டக்கப்பான நிலைமை அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். எனக்குமே அப்படிப்பட்ட கண்ணிகளை சாத்தான் வச்சிருந்தான். எங்கள் சபையில் எச்சரித்தாங்க, நீங்கள் இந்த சபையை விட்டு வெளியே போகும்போது உங்கள் காலருகே கன்னிகள் இருக்குது அப்படின்னு. அதுபோல் நம்ம லைஃப்பில் சோபிக்கிறத சாத்தான் அவனுடைய பிள்ளைங்க விரும்புறதில்லை. அதனால நம்மளை எப்படியாவது மன உளைச்சலுக்குள்ளேயோ ஏதோ ஒரு ஹெல்த் லாஸ், வெல்த் லாஸ், ஏதோ ஒரு லாஸ்க்குள்ளே நம்மளை தள்ளணும் அப்படின்ட்டு சாத்தான் கன்னிகளை நம்மளுக்கு வைக்கிறவனா இருக்கிறான். ரொம்ப நாள் நானும் கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய ஃபோக்கஸ் கர்த்தருக்குள்ள இருந்தது. அதை ஏற்கனவே எச்சரிப்பு பெற்றதுனால நான் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்ரீ ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி இருந்தால் கூட கர்த்தர் என்ன தொடர்ந்து ஒரு டீச்சிங் கெரியர் சபை பயிற்சியில் கர்த்தர் என்ன வச்சிருந்து தொடர்ந்து வழிநடத்தி போதித்து வந்ததுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பயும் ரிட்டையர் ஆகிட்டேன். இப்பயும் கன்னிகள் இருக்குது. இப்பயும் தினம் தினம் சோதனை இருக்கு. ஆனால் டிட்டர்மினேஷன் தான். நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் முன்னேறணும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் ஸ்டக்கப் ஆயிடுறத நம்ம பார்க்கலாம். அதோட நின்றுடுறாங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் தூக்க நிலைமை, தேக்க நிலைமை அப்படி காணப்படுது. ஸோ ஓடாத தண்ணீர் தேங்கி நிற்கிற நிலைமை இருந்ததுன்னா அது பயன் இல்லை. அதே மாதிரி தான் பணம் கூட தேங்கி நின்னா அது விருத்தி அடையாது. ஸோ என்னுடைய பணங்களை நான் கர்த்தருக்காக நான் செலவழிக்கிறேன். என்னோடய டைம் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக நான் செலவழிக்கிறேன். அப்படி இல்லை துதி நடை போவேன். இந்த வீட்டில் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கணும் அப்படி சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு இருப்பேன். ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கான டைம் எடுத்துக்கொள்வேன். துதி நடை போவேன். நண்பர்களை போய் பார்த்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு வருவேன். இந்த மாதிரி வீடியோஸில் சாட்சி நான் சொல்வேன். காரணம் என்னென்னா, என்னுடைய குரு அப்படிதான் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்புன்னா எதுலேருந்துன்னா இந்த மாதிரியான தேக்க நிலைமை, வளராத நிலைமை, சந்தோஷம் இல்லாத நிலைமைகள், அழிவுக்கு நேராக போகக்கூடிய நிலைமைகள், மற்ற பிரயோஜனம் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு ஒரு தோல்வி மனப்பான்மைகள், அப்படி அதை நோக்கி நம்ம போயிடுறோம். ஸோ யுவர் டுமாரோ இஸ் டிசைடட் டுடே அப்படின்ட்டு இருக்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோங்க அதை பொறுத்து தான் நம்முடைய ஃப்யூச்சர் இருக்குது. அதனால் இது என்னுடைய தொடர்ந்த பயிற்சி. கொஞ்ச நாள் நான் இருந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் என்னை குணமாக்கி இன்ன வரைக்கும் என்னை சாட்சியாக நிறுத்தினதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இது எல்லாருக்குமான வார்த்தை தான். இது பார்த்தீங்கன்னா, அந்த சவுல் வேலைக்காரனை அழைத்து கொண்டு கழுதைகளை தேடப்போ அப்படி சொல்லிட்டு அவனுடைய தந்தையார் அவனுக்கு பணிக்கின்றார். அதாவது அவன் பண்ணையாரின் மகனாக இருந்தால் கூட அவனுக்கு அது மாதிரி கழுதை தேடும் வேலை, அதாவது தேவராஜ்யத்தை தேடக்கூடிய வேலை அவனுக்கு கொடுக்கப்படுது. துணையாக அனுப்பப்படுறவனும் அந்த நண்பனோ அது மாதிரிலாம் இல்லை. அவன் ஒரு குறைந்த அனுபவம் இல்லை, வேலைக்காரனாக இருக்கான். இருந்தால் கூட அவங்க ரெண்டு பேரும் கர்த்தருடைய சொல்படி கழுதை தேட போகின்றனர். கடைசியில் சவுல் ராஜாவா அபிஷேகம் படுறான். ஸோ எப்பயுமே லேர்னிங் தான் என்னுடைய முக்கிய நோக்கம்.
சவுல் ராஜாவா ஆகலாம், ஆனா அவன் செய்த தவறுகள், ஆம், அதுக்கப்புறம் வந்து அவன் எப்படி தன்னுடைய ராஜ்யபாரத்தை வந்து இழந்து தற்கொலை செய்கிற நிலைமை ஏற்பட்டது. தாவீது எப்படி கர்த்தர் அடுத்த ராஜாவா தெரிந்து கொள்றாரு, மாதிரி மற்றவங்க தவறுகள்லேருந்து நம்ம பாடம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஃபோக்கஸ் கரெக்டாக வச்சுட்டு இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம், ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய சிறு வயதுலேருந்து என்னுடைய கனவு. தோல்வி அடைய கூடாது, அதுதான் என்னுடைய நோக்கம். தர்பார் டேயில் பிறந்தவோ கண்டிப்பாக தர்பார் பண்ணுவா அப்படின்னு என்னுடைய தாத்தாவும் தீர்க்க தரிசனமாக சொன்னார். அதுக்கு 1000 தடைகள் 1000 கன்னிகள் இருந்தாலும் கர்த்தர் வந்து இன்ன வரைக்கும் வழிநடத்தி வராரு. என்னுடைய தோற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. அதுமாரி நான் கர்த்தர் எனக்கு இளமை தோற்றம், நல்ல ஆடைகள், நல்ல நகைகள் எல்லாமே கொடுத்து, நான் விரும்பக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்து, ஐ வில் பிளெஸ் யூ மெட்டீரியலின்னு சொன்னார். அது போல் எல்லா மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸும் கொடுத்து, சந்தோஷத்தின் ஆவியை கொடுத்து, உற்சாகத்தின் ஆவி எல்லாம் கொடுத்து, சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய தைரியத்தை கொடுத்து வழிநடத்தி வரக்காக நான் அவருக்கு நன்றியாக இருக்கேன்.